ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கடன் வாங்கி சிக்கலில் மாட்டிய அனுபவம் உங்களுக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு அது உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். கடன் வாங்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமையா இருந்திருக்கும். ஆனால் அந்த கடனை கட்டி முடிப்பதற்குள் அந்த கடனுக்கான வட்டியை நீங்க பார்க்கும் பொழுதே நீங்கள் வாங்கிய கடன்ல பாதி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கும். நம்ம ஏன் தான் கடன் வாங்கினோம் என்ற அளவுக்கு உங்களை அதை யோசிக்கவும் வைத்திருக்கும். நீங்களும் கட்டி கொண்டுமே தான் இருப்பீர்கள். அதுக்கு ஒரு முடிவு காலம் இல்லாமல் இன்னமும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள துன்பங்களையும் துயரங்களையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். 6ஆம் இடம் கடன் ஸ்தானம். இந்த இடத்தில் அசுப கிரகங்களின் சேர்க்கை இருந்தபோது எதிர்பாராத குடும்ப சூழ்நிலை அல்லது தொழில் நஷ்டம் காரணமாக நீங்கள் வேறு வழியின்றி வெளியில் கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். அதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நமக்கு இந்த மாதிரியான தேவைகள் ஏற்படும், இந்த மாதிரியான ஒரு சுமைகளும் குடும்பத்துல தேவையில்லாத மருத்துவ செலவுகளும் ஏற்படும் என்று நீங்களே யோசித்து பார்க்காத ஒரு நிலைமையில் வெளியில் கடன் வாங்கியிருப்பீங்க. வாங்கும் பொழுது உங்களுக்கு அது சந்தோஷமாக தெரிந்தாலும் அதை கட்டி முடிப்பதற்குள் உயிர் போய் ஒரு உயிர் வருகின்ற ஒரு சூழ்நிலையில் தான் நீங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நடந்து கொண்டும் இருக்கும். வாங்கிய கடனை அடைக்க இன்னொரு கடன் என பெரிய பெரிய கடன் வலையில் நீங்கள் மாட்டி இருக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அல்லது இனிமேலும் இந்த மாதிரியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. முடிந்த அளவுக்கு அதை நீங்க தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. சம்பாதிக்கும் பணம் அனைத்தும் வட்டி கட்டவே பற்றாமல் போய்விடுது. அசல் அப்படியே நின்று விடுது. கடன் கொடுத்தவர்கள் கௌரவம் பார்க்காமல் உங்கள் வாசலில் வந்து நின்ற போது கௌரவத்தையே உயிராக நினைக்கும் ரிஷபம் ராசிக்காரங்களாகிய நீங்கள் உள்ளுக்குள்ள செத்து பிழைத்திருப்பீங்க. நாம் நாளைக்கு கொடுத்து விடுறேன் என்று காலில் விழுகாத குறையா கெஞ்சி பார்த்துருப்பீங்க. அவங்களும் சரின்னு போயிருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்பட்டு கொண்டு உங்களை அதை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆக்கி கொண்டுமே தான் இருக்கும். நிம்மதியான உறக்கத்தை தொலைத்து விட்டு விடிய விடிய கண்ணீர் சிந்திய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த ஒரு நாட்களாகத்தான் இருக்கும். ஆனால் அது எதையுமே நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இப்படியெல்லாம் நடக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் யோசித்து பார்த்திருக்கவோ மாட்டீங்க. அப்படிப்பட்ட செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது இன்னமும் உங்களை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆக்கி கொண்டுமே தான் இருக்கும். உங்களின் நல்ல மனதை பயன்படுத்தி கொண்டவர்கள் யார் தெரியுமா? யார் வந்து கஷ்டம் என்று சொன்னாலும் உருகிவிடும் மென்மையான சுபாவம் கொண்டவர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க. இந்த நல்ல மனதையே உங்களுக்கு எதிரான பலவீனமாக பலர் பயன்படுத்தி கொண்டவர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்கிறார்கள். உங்களிடம் அன்பாக பேசி தங்களின் காரியங்களை சாதித்து கொண்டு வேலை முடிந்ததும் உங்களை தூக்கி எறிந்த மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பலர் உண்டு. ஆனால் அவர்களைத்தான் நீங்கள் உண்மையான மனிதர்கள். நம் வாழ்க்கையில எந்த விதமான உதவி வேண்டும் என்றாலும், நமக்கு எப்பொழுது உதவி வேண்டும் என்றாலும் இவர்கள் தான் நம்முடன் வந்து இருப்பார்கள் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள்ள அந்த நபர்களை தான் நீங்கள் எப்போதுமே நினைத்து கொண்டும் இருந்திருப்பீங்க. ஆனா அவங்களே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு முட்டுக்கட்டையை போடுவார்கள் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்கவோ மாட்டீர்கள். அவன் ஒரு ஏமாளி, அவனிடம் எப்படி பேசினால் காரியம் நடக்கும் என்று எங்களுக்கு தெரியும் என உங்களுக்கு பின்னால் அவர்கள் பேசியதை நீங்கள் கேள்விப்பட்ட போது உங்கள் நல்ல குணத்திற்காக நீங்களே வெட்கப்பட்டு வேதனைப்பட்டிருக்கும் தருணம் அதுவாகத்தான் இருக்கும். உங்களுடைய இரக்க மனமே உங்களுக்கு பகையாக மாறிய ஒரு சூழ்நிலை அதுவாகத்தாங்க இருக்கும். அடுத்ததா நீங்க வாக்குறுதி கொடுத்து விலகி சென்று இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்தில் ஏற்பட்ட கிரக தோஷங்களால் உங்களுக்கு பல மனிதர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் காற்றோடு போயிருக்கும். உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் நான் இருக்கிறேன், அந்த பணத்தை நான் உனக்கு தாரேன், உனக்கு இந்த வேலையை முடித்து கொடுப்பது என் பொறுப்பு என்று கங்கணம் கட்டி கொண்டு சபதம் செய்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏராளமான நபர்கள் உண்டு. உங்களுக்கு தேவை என்று வந்த நேரத்தில் போனை சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டோ அல்லது ஆளையோ மறைத்து கொண்டோ விலகி சென்ற மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் இருப்பார்கள். அவர்களை நம்பி நீங்க பல காரியங்களை தொடங்கிவிட்டு இடையில் அவர்கள் கையை விட்டதால் நடுவடியில் என்று தவித்த வேதனை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அவமானங்களும் சொல்ல முடியாத மனக்குழப்பங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் ஏற்பட்டிருக்கும். அது இன்னமும் உங்களை கவலைகளுக்கும் தேவையில்லாத குழப்பத்துக்கும் உங்களை ஆளாக்கி கொண்டுமே தான் இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் கூறியது அனைத்தும் ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில ஆண்களுக்கோ பெண்களுக்கோ இருவருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இது பொருந்தும். நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியா தெரிவியுங்கள்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு புதிய முதலீடுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு பலனை தேடி கொடுக்கும். ரிஷபம் ராசி அன்பர்களே, தொழில் அல்லது வியாபாரத்தை விரிவுபடுத்த நீங்கள் நீண்ட நாட்களாக திட்டமிட்டிருந்த புதிய முதலீடுகளை தொடங்குவதற்கு இதுவே மிக சரியான ஒரு காலமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த ஒரு காலத்தையும் இந்த ஒரு நேரத்தையும் சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நல்ல ஒரு பெயரும் நல்ல ஒரு நேரமும் உங்களுக்குள்ள ஆரம்பமாகவும் தொடங்கும். பங்குச்சந்தை, தங்கம், வெள்ளி அல்லது ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் நீங்கள் செய்ய முதலீடுகள் யாவும் பிற்காலத்தில் உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை தேடி கொடுக்கும். அது நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு பலனையும் நல்ல ஒரு நேரத்தையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். புதிய கூட்டாளிகளை சேர்த்து கொண்டு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றியை உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் வரக்கூடிய நாட்களில் வெற்றியை தரும். கிரகங்களின் சாதகமான அமைப்பால் நீங்கள் தொட்ட முதலீடுகள் யாவும் பொன்னாக மாறும் ஒரு யோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடி வரப்போகிறது. அந்த ஒரு யோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்தா அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க. சரியா பயன்படுத்துறது மூலியமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க வரவும் ஆரம்பிப்பீங்க. இது நடக்கா இல்லையா என்பதையும் நீங்க கவனித்து பாருங்கள். மன நிம்மதி உங்களுக்குள்ள அதிகரிக்கும். கடந்த காலங்களில் துரோகங்களும் ஏமாற்றங்களும் மற்றும் கடன் தொல்லைகளால் இரவில் தூக்கம் இல்லாமலும் நெஞ்சு படப்படப்புடன் தவித்த உங்களுடைய நாட்களுக்கு இனிமே ஒரு முற்றுப்புள்ளியானது வைக்கப்பட போகிறது. லக்னாதிபதி சுக்கிரனின் சுப சஞ்சாரத்தால் உங்கள் மனதில் இருந்த அத்தனை பயங்களும் குழப்பங்களும் மன அழுத்தங்களுமே நீங்கி ஒரு பிரம்மாண்டமான பேரமதியும் மன நிம்மதியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். அது உங்களுக்குள்ள பிறந்து போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். எதையும் எதிர்கொள்ளும் மன தைரியம் உங்களுக்குள்ள உண்டாகும். குடும்பத்திலும் வெளியிலும் சுமூகமான சூழ்நிலை நிலவுவதால் நிம்மதியான உறக்கமும் மகிழ்ச்சியான வாழ்வும் உங்களுக்கு தங்கும் தடையுமின்றி கிடைக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்லது மட்டுமே தாங்க நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த சுக்கிர பகவானின் அருளால் வசதிகள் பெருகிவிடும். உங்கள் ராசிநாதனான சுக்கிர பகவான் ஆடம்பரம், வாகன யோகம் மற்றும் சுபயோக வாழ்க்கைக்கு காரகராக எப்போதுமே இருப்பார். அவர் ஆட்சி மற்றும் உச்சப்பலம் பெறும் இந்த ஒரு நற்காலத்தில் உங்களது வாழ்க்கை தரம் மிக உன்னதமான ஒரு நிலைமைக்கு உயரப் போகிறது. நீண்ட நாட்களாக பழுதடைந்து கிடந்த வாகனங்களை மாற்றி புதிய நவீன ரக வண்டி அல்லது கார் வாங்கும் யோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். வீட்டிற்கு தேவையான நவீன ஆடம்பர பொருட்களும் எலக்ட்ரானிக் உபகரணங்கள் போன்றவற்றை வாங்கி வாழ்க்கைக்குள்ள மகிழ்வீங்க. உங்களது உடை நடை பாவனைகளில் ஒரு கம்பீரமும் சொகுசான ஒரு வாழ்க்கை முறையும் தானாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து சேர்ந்துவிடும். இருந்தாலும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை பார்த்து பொறாமை எண்ணமும் பொறாமை கண்ணையும் உங்கள் மீது வைக்கத்தான் செய்வார்கள். அவர்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்றீங்க, என்ன பண்ண போறீங்க வாழ்க்கையில் அடுத்து என்பதையும் மற்றவர்களிடம் நீங்கள் சொல்லாமல் உங்களுக்குள்ள நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்கள். அதுதான் முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தேடி கொடுக்கும். நான் கூறுவது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்துக்குவாங்க. மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே தான் இருக்கும். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். யாவும் வெற்றியை உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல வெற்றியை தரும். கிரகங்களின் சாதகமான அமைப்பால் நீங்கள் தொட்ட முதலீடுகள் யாவும் பொன்னாக மாறும் ஒரு யோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடி வரப்போகிறது. அந்த ஒரு யோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்தா அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க. சரியா பயன்படுத்துறது மூலியமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க வரவும் ஆரம்பிப்பீங்க. இது நடக்கா இல்லையா என்பதையும் நீங்க கவனித்து பாருங்கள். மன நிம்மதி உங்களுக்குள்ள அதிகரிக்கும். கடந்த காலங்களில் துரோகங்களும் ஏமாற்றங்களும் மற்றும் கடன் தொல்லைகளால் இரவில் தூக்கம் இல்லாமலும் நெஞ்சு படப்படப்புடன் தவித்த உங்களுடைய நாட்களுக்கு இனிமே ஒரு முற்றுப்புள்ளியானது வைக்கப்பட போகிறது. லக்னாதிபதி சுக்கிரனின் சுப சஞ்சாரத்தால் உங்கள் மனதில் இருந்த அத்தனை பயங்களும் குழப்பங்களும் மன அழுத்தங்களுமே நீங்கி ஒரு பிரம்மாண்டமான பேரமதியும் மன நிம்மதியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். அது உங்களுக்குள்ள பிறந்து போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். எதையும் எதிர்கொள்ளும் மன தைரியம் உங்களுக்குள்ள உண்டாகும். குடும்பத்திலும் வெளியிலும் சுமூகமான சூழ்நிலை நிலவுவதால் நிம்மதியான உறக்கமும் மகிழ்ச்சியான வாழ்வும் உங்களுக்கு தங்கும் தடையுமின்றி கிடைக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்லது மட்டுமே தாங்க நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த சுக்கிர பகவானின் அருளால் வசதிகள் பெருகிவிடும்.
உங்கள் ராசிநாதனான சுக்கிர பகவான் ஆடம்பரம், வாகன யோகம் மற்றும் சுபயோக வாழ்க்கைக்கு காரகராக எப்போதுமே இருப்பார். அவர் ஆட்சி மற்றும் உச்சப்பலம் பெறும் இந்த ஒரு நற்காலத்தில் உங்களது வாழ்க்கை தரம் மிக உன்னதமான ஒரு நிலைமைக்கு உயரப் போகிறது. நீண்ட நாட்களாக பழுதடைந்து கிடந்த வாகனங்களை மாற்றி புதிய நவீன ரக வண்டி அல்லது கார் வாங்கும் யோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். வீட்டிற்கு தேவையான நவீன ஆடம்பர பொருட்களும் எலக்ட்ரானிக் உபகரணங்கள் போன்றவற்றை வாங்கி வாழ்க்கைக்குள்ள மகிழ்வீங்க. உங்களது உடை நடை பாவனைகளில் ஒரு கம்பீரமும் சொகுசான ஒரு வாழ்க்கை முறையும் தானாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள